வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. கே. பிள்ளை அவர்களின் தமிழக வரலாறும் பண்பாடும் என்னும் நூலிலிருந்து ஐரோப்பியர்களின் வருகையை கண்டும். முதலில் அடியெடுத்து வைத்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள், அவர்களைத் தொடர்ந்து டச்சுக்காரர்கள், அதன் பிறகு டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என்று பார்த்தோம். இது முடிவாக பார்த்த பிறகு இவர்களுக்குள் ஏற்பட்ட போர்களை பார்ப்போம். முதல் கருநாடக போர். ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய அரசுரிமை போட்டி ஒன்றில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் எதிர்க்கட்சிகளுக்கு துணை நின்று 7 ஆண்டு காலம் போரில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது 1742-48 இந்த காலங்களில் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய அரசுரிமை போட்டி ஒன்றில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரரும் எதிர்க்கட்சிகளுக்கு துணை நின்று 7 ஆண்டு காலம் போரில் ஈடுபட்டிருந்தனர். அக்காரணத்தால் இந்தியாவிலும் அவ்விரு நாட்டு கம்பெனிகளுக்கும் இடையே பகையும் போரும் மூண்டன. எந்த நாட்டு கம்பெனி? ஆங்கிலேயர் பிரெஞ்சு கம்பெனிகளுக்கு இடையே போர் மூண்டன, பகை மூண்டன. புதுச்சேரி கவர்னர் டூப்ளே ஆங்கிலேயருடன் போரிட விரும்பவில்லை. கர்நாடகத்தில் கட்சி சார்பின்றி, பகையின்றி, சமாதான முறையிலேயே நடந்து கொள்ள எண்ணங்கொண்டான். அவனுடைய எண்ணத்தின்படி போர் நடவடிக்கைகளை கைவிடுவதற்கு ஆங்கிலேயர் ஒருப்பட்டிலர். இப்போ கர்நாடகம்னா நம்ம எந்த பக்கம்னு சொல்லிட்டு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ கர்நாடகம்னா அவங்க வந்து தான் வச்சாங்க நம்ம சோழ மண்டலத்தையும் அதை சுற்றிய கடற்கரை பகுதியும் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா? அப்படி அந்த கர்நாடகம் அப்படின்ற இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கட்சி சார்பின்றி, பகையின்றி, சமாதான முறையிலேயே நடந்து கொள்ள எண்ணம் கொண்டான் இந்த கர்நாடகத்தில். அப்படி அவனுடைய எண்ணத்தின்படி, டூப்ளேயினுடைய எண்ணத்தின்படி போர் நடவடிக்கைகளை கைவிடுவதற்கு ஆங்கிலேயர் ஒருப்பட்டிலர்னா ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே கர்நாடகத்திலும் முற்றுகைகளும் தாக்குதல்களும் தொடர்ந்தன. பிரெஞ்சுக்காரர்கள் தக்கதொரு கடற்படையுடன் சென்னையை கைப்பற்றினர். 1746 டூப்ளேயின் வாழ்விலும் அதிர்ஷ்ட தேவதையின் கடைக்கண் பார்வை விழுந்தது. ஆனால் மக்கள் சமூக ஒரு கொள்ளிவட்டம் போன்றது. நிகழ்ச்சிகள் சுழன்று கொண்டே இருக்கும். கர்நாடக வரலாற்றிலும் டூப்ளேயின் வாழ்விலும் மிக பெரியதொரு நிகழ்ச்சி இடங்கொள்ள காத்து கொண்டிருந்தது. தன் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருந்த அரசியல் சூழல்களை கண்டு வாளாவிருக்க அன்வாருதீன் கான் விரும்பினான் அல்லன். தன் காவலின் கீழ் வாழ்ந்து வந்த ஆங்கிலேயரையும் பிரெஞ்சுக்காரரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு உண்டு என்று அவன் உணர்ந்திருந்தான். சென்னையை பிரெஞ்சுக்காரர்கள் முற்றுகையிட்டிருந்த போது தமக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அன்வாருதீனிடம் ஆங்கிலேயர் முறையிட்டு கொண்டனர். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அன்வாருதீன் கான் முற்றுகையை விலக்கி கொள்ளும்படி பிரெஞ்சுக்காரருக்கு ஆணை ஒன்று அனுப்பினான். பிரெஞ்சுக்காரர் அதற்கு கீழ்ப்படிய மறுத்தனர். அவர்கள் தன்னை அசட்டை செய்ததாக ஆற்காட்டு நவாபு வெகுண்டான். சென்னையை வளைத்து கொண்டு பிரெஞ்சுக்காரரை தாக்கும்படி ஒரு படையை ஏவினான். ஆனால் வெற்றி பிரெஞ்சுக்காரர்களுக்கே கிடைத்தது. அவர்களுடைய பெருமையும் மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்தன. டூப்ளே சென்னையை அடி முதல் முடி வரையில் சூறையாடினான். 1746 டூப்ளேயின் நெஞ்சுரம் மேலும் வலுவடைந்தது. அவன் சென்ட் டேவிட் கோட்டையை 18 மாத காலம் முற்றுகையிட்டான். ஆனால் அவனால் வெற்றி காண இயலவில்லை. ஆங்கிலேயரின் உதவிக்கு புதியதாக தரைப்படையையும் கடற்படையையும் வந்து சேர்ந்தன. ஆங்கிலேயருடைய உதவிக்கு புதியதாக தரைப்படையும் கடல் படையும் வந்து சேர்ந்தன. தரைப்படைன்னா தரையில் நின்று போர் செய்கின்ற படை. அவற்றை கொண்டு கடல், தரை ஆகிய இரு முனைகளிலும் புதுச்சேரிகளை தாக்கினார்கள். ஆனால் அவர்கள் ஏவிய படைகள் போதுமளவு பயிற்சி பெறாதவை. வெற்றி நெருங்குவதாக தெரியவில்லை. அதற்குள் ஐரோப்பாவில் ஆஸ்திரிய அரசுரிமை போரில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அவ்வுடன்படிக்கையின்படி சென்னையானது மீண்டும் ஆங்கிலேயர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த அளவிலே முதல் கர்நாடக போர் நிறைவு பெறுகின்றது. அடுத்து 2ஆம் கர்நாடக போரினை காண்போம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.